ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பழுத்து போன பச்சை மிளகாயை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பழுத்து போன பச்சை மிளகாயில் நிறைய யூசஸ் இருக்குங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். கூடவே இன்னும் சில டிப்ஸ்லையும் சேர்த்து பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்புக்கு இந்த மாதிரி பூண்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ பூண்டெல்லாம் உரிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தாங்க. சில நேரம் பூண்டு உரிக்கும் போது நம்ம விரலில் வந்து ரொம்ப எரிச்சல் கொடுக்கும். இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து பெருசாக ட்ரிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சாதாரணமாக தான் பூண்டு உரிக்க போகிறோம். ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பூண்டை வந்து நல்லா ஒன்று ஒன்றா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பூண்டுக்கு மேலே இந்த கத்தியை வச்சு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடாமல் ஒரு முக்கால்வாசி நீங்கள் இந்த கத்தியால் இந்த மாதிரி இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உரித்து பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம நிறைய பூண்டுகளை உரித்து எடுத்துட முடியும். எவ்வளோ சின்ன பல்லு பூண்டாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியாக இது உறிஞ்சி வந்துடும். எப்போவுமே பூண்டு வாங்கின உடனே அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்காமல் அதை அப்படியே வந்து காற்றாட வெளியில் எடுத்து போட்டு வைங்க. அந்த மாதிரி போடுறதுனால பூண்டு தோல் ஈஸியாகவே உறிஞ்சி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் நம்ம இவ்வளோ பூண்டு உரிச்சிட்டோம். இதே மாதிரி எவ்வளோ பூண்டு வேணாலும் ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வாடி போன கொத்தமல்லியை நம்ம திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிட முடியும். இப்போ நம்ம சில நேரம் மறந்துடுவோம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து வெளியில் இருக்கும்போது இந்த மாதிரி வாடி போயிடுங்க. இந்த மாதிரி வாடின கொத்தமல்லியும் நம்ம திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிடலாம். இப்போ இதில் வந்து காஞ்சு போய் பழுத்து போயெலாம் சில கொத்தமல்லி இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பச்சையாக இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து நம்ம திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட முடியும். இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரியான கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதை வந்து பழுத்து போனது, காஞ்சு போனது இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் வந்து இதை அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொத்தமல்லியை போட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு கவர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கவருக்குள்ளே இந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். உள்ளே வச்சு இது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ ஒரு நாள் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கொத்தமல்லி வந்து நம்ம இந்த பழுத்து போனது, காஞ்சி போனதெல்லாம் சேர்த்து தானே வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த பச்சையாக இருக்கும் பாருங்கள், அந்த கொத்தமல்லிலாம் பாருங்கள் இப்போ நல்லா தலையை தூக்கிக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முதல்ல வந்து வாடி போய் தலை தொங்கி போய் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அதெல்லாம் வந்து நல்லா விரிஞ்சு போய் அந்த கொத்தமல்லி இலையெல்லாம் பாருங்கள் நல்லா விரிஞ்சு போய் தலையை தூக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாடின கொத்தமல்லியை நம்ம திரும்பவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து கீரையெல்லாம் வந்து தினமும் ஒரு கீரையாவது நம்ம எடுத்துக்கணும். அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. இந்த முருங்கைக்கீரையை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ ஒரு கிளையில் வந்து நமக்கு இந்த மாதிரி நிறைய குச்சி இருக்கும். அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி ஒரே கையில் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கீரையை வந்து நீங்கள் உருகுனிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஏன்னா இது புதுசாக வந்து சமையல் செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும். இதில் வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து நம்ம போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி கீரையை நம்ம கட்டாயம் எடுத்துக்கணும். நமக்கு இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீரையை நம்ம வந்து ரொம்ப ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து இந்த கீரையை சமைச்சு கொடுங்க. சில பேர் வந்து பருப்பு கீரை போட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து கீரையை வந்து பொரியல் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஸோ எப்படியோ அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீரையை வந்து நீங்கள் சமையல் செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸான ஒரு கீரைங்க. இது வந்து நம்ம கட்டாயம் சமையலில் சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து எல்லா கீரையும் இந்த மாதிரி பொரியல் செஞ்சுட்டேன். திடீர்னு வந்து நாங்கள் பருப்பு போட்டு தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு இந்த மாதிரி பொரிச்சா பிடிக்காது அப்படின்னு வந்து வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி அப்போ வந்து சாம்பாருக்காக நான் பருப்பு போட்டு வச்சுருந்தேன். அந்த பருப்பில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு அந்த கீரையில் வந்து அந்த பொரியல் செஞ்ச கீரையில் கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்து அதில் இந்த மாதிரி பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ 1க்கு 2 வேலை இல்லாமட்டு ஒரே வேலையாகவே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராச்சும் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. நம்ம 2 வேலை இல்லாமல் ஒரே வேலையிலே முடிஞ்சிடும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு வந்து கீரையில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா போதும், கீரை வந்து பருப்பு கீரையாக மாறிடுங்க. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்லேயும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம பருப்பு செய்கிறதும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலலாம் வந்து பச்சை மிளகா எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதில் எப்படியாச்சும் இந்த மாதிரி ஒரு 2, 3 பச்சை மிளகா இந்த மாதிரி பழுத்து போயிடும். இதை வந்து நம்ம தூக்கி தான் போடுவோம். இனிமேல் தூக்கி போடாதீங்க. இதுலேயும் நமக்கு நிறைய யூசஸ் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஒரு 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பழுத்து போன மிளகா. இப்போ இதை வந்து நம்ம இடிச்சிக்கலாம். இப்போ நான் இதை எதுக்காக இடிச்சிக்கிறேன்னா, நம்ம வீட்டில் வந்து ரசம் செய்கிறதுக்காக பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இப்படி எதனா போடுவோம்ல, இந்த பழுத்து போன பச்சை மிளகாய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவும் நல்ல காரத்தன்மையோடு இருக்கும். ரசமும் நல்லா டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ரசமும் நல்ல காரத்தன்மையோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்னும் ஒரு 2, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பழுத்து போன மிளகா. இப்போ இதை நல்லா இடிச்சிக்கலாம். இதை நல்லா இடிச்சுக்கணுங்க. அப்போ தான் இதோடைய காரத்தன்மைலாம் வரும். இப்போ இடித்த மிளகாயை நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இதோடைய காரத்தன்மைலாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இல்லை துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சோப்பு தூளோ லிக்விடோ இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகம் வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கரையட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நம்ம நிறைய இதில் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா வாட்டர் பாட்டில் வந்து ஹோல்ஸ் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இது நிறைய விஷயத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டு செடிகளெல்லாம் வந்து பூச்சி தொல்லை ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து செடி வந்து ஒரு மாதிரி பழுத்து போய் காஞ்சி போன மாதிரி ஆகும். இது பழுத்தது இல்லைங்க, பூச்சியால் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா செடி நல்லா செழித்து வளருங்க. பூச்சி தொல்லைலாம் இல்லாமல் போகும். திரும்பவும் பச்சை பசேல்னு நமக்கு வந்து இலைகள்லாம் வந்து முளைக்கும், நல்லா பூக்களும் தருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு பாத்ரூம் செவத்துகளில் கூட இதை வந்து தேய்ச்சி விடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த கொசு, எட்டுக்கால் பூச்சி இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். பாத்ரூமும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அதாவது பாத்ரூம் செவத்துல டைல்ஸ் பகுதியில் நீங்கள் தேய்ச்சி விடுங்க. ரொம்பவே நல்லா க்ளீனாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு கிச்சனில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் இருக்கோ, எறும்பு தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லை, அதிலலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா கரப்பாம்பூச்சிலாம் தலை தெறிக்க ஓடிடுங்க. வீட்டு பக்கமே வராது. பாருங்கள் எந்த அளவுக்கு துடிக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.